திரு ராதாகிருஷ்ணன், தற்போது தமிழகத்தில் 4 தொகுதிகளுக்கு மீதமிருந்த 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிர்க்கட்சிகள் கொடுத்த நெருக்கடி தான் காரணமா, இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் காலந்தாழ்த்தி அது ஒரு தேர்தல் ஆணையம் அறிவித்ததுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு முதல் கட்டமாக நன்றி சொல்லக்கூடிய இடத்துல தான் நானும் இருக்கிறேன். ஏனென்றால் இப்ப இருக்கும் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த 4 தொகுதிக்கான தேர்தல் வந்து மே 19ஆம் தேதி நடத்துறாங்க. மே 23ஆம் தேதி தான் இதற்கான அந்த கவுண்டிங் நடக்க போகிறது. அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் மே 23ஆம் தேதி சாயங்காலம் நமக்கு தெரியும் இந்த அதிமுக அரசாங்கம் இருக்கா இல்லையா என்றதுக்கான ஒரு கடைசி இதாக ஒரு தெள்ள தெளிவாக 234 சீட்டுக்கும் எம்எல்ஏ உண்டாகின்ற ஒரு நாளாக மே 23ஆம் தேதி காணப்படுகிறது. அதனால்தான் இது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக நான் பார்க்கிறேன். இனி அடுத்த ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், இது தனித்து நடத்துறதுனால, இந்த 4 தொகுதியை வந்து தனித்து நடத்துறதுனால ஆளும் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இது இருக்கிறது. ஏனென்றால் அந்த 4 இடத்துல கான்சென்ட்ரேட் செய்து அமைச்சர்களும் சரி, அதே மாதிரி எம்எல்ஏஸும் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் கூட இப்ப இருக்கும் ஆளும் கட்சிக்கு மேலேயான மனப்பான்மை, மக்களுடைய மனப்பான்மை வந்து ஆர்கே நகரில் நாம் பார்த்தோம். அதே மனப்பான்மை கண்டினியூ செய்தால் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு பெரும் பிரச்சனையாகத்தான் இந்த தேர்தல்களை நாம் பார்க்கிறோம். நீங்க இப்போ தேர்தலை வந்து அந்த ஏப்ரல் 19 அப்படின்னு தள்ளி வச்சிருக்கிறத பொறுத்த வரைக்கும் அது அரசுக்கு சாதகமான முடிவு அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்களா? நிச்சயமாக சாதகமான முடிவாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் இது வந்து தனித்து நடக்கின்ற தேர்தல்கள். அப்போ ஒரு பை எலெக்ஷன் வந்து தனித்து நடந்து விட்டால் நாம் பல ஹிஸ்டரியில் இருக்கின்ற பல உதாரணங்கள் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை என்ன நட்டம் விஜயநாதன் ஒரு முறை ஜெயிச்சிருக்கிறார் 2006. அதே மாதிரி இப்ப மிக மிக விரளமான சான்சல் மனது ஆர்கே நகரை தவிர்த்து பாக்கி இருக்கின்ற தேர்தலை பார்த்தோம்னா ஆளுங்கட்சி தான் எப்பவுமே ஜெயிச்சு கொண்டு வருவது இடைத்தேர்தலை பொறுத்தவரை. அப்போ அந்த இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஆதிக்கம் இருக்கும், அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த அளவுக்கு அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒர்க் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் அந்த அபிஷியல் மெஷினரி கூட அவங்களுக்கு துணை போகின்ற ஒரு நிலையை தான் நாம் இதுவரையாக தமிழகத்தை பொறுத்தவரை கண்டுள்ளோம். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இது ஆளுங்கட்சிக்கு ஒரு பலம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் ஆர்கே நகரில் நம்ம தெளிவாக என்ன பார்த்தோம் என்றால், அது வந்து அதையும் தாண்டி மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேல் ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஆர்கே நகரில் வந்து அத்தனை வேலை செய்தும் அதன் மேலாக பாதம் செய்து கூட அதிமுக அரசினால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிற்று. அப்ப அதனால்தான் நான் சொல்றேன், மே 23ஆம் தேதி என்ற ஒரு நாள் அன்று ஏறத்தாழ ஒரு மதியத்துக்கு பிறகு நமக்கு நிச்சயமாக தெரிய முடியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் முதலமைச்சராக நீடிக்கிறாரா, இந்த அமைச்சரவை நீடிக்குதா என்றதுக்கான அந்த ஒரு விளக்கமும் அந்த ஒரு தெளிச்சவும் நமக்கு வந்து மே 23ஆம் தேதி தெரியும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அட்லீஸ்ட் ஒரு 8 எம்எல்ஏஸ் வந்து ஜெயிச்சு வராவிட்டால் நிச்சயமாக அதிமுக ஆட்சி கவிழக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அது வந்து 114 பேர் அதிமுகவை பொறுத்தவரை இருந்தால் கூட 111 தான் அவருடைய ஸ்ட்ரென்த் என்று பலரும் கூறியுள்ளார்கள். 3 பேர் வந்து தினகரனோட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக மே 23ஆம் தேதி சாயங்காலம் நமக்கு இந்த அரசாங்கம் நீடிக்கிறதா என்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வரும் என்று நான் கருதுகிறேன். ராதாகிருஷ்ணன், இப்ப நீங்க குறிப்பிட்டது போல, அதாவது ஒருவேளை அந்த 18ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் தெரிந்தால் அது அரசுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா 19ஆம் தேதி வந்து முடிவுகள் எதுவும் தெரிய போறதில்லை. 23ஆம் தேதி தான் ஒட்டுமொத்த முடிவுகளும் தெரியும். அப்போ அந்த 4 தொகுதிக்கு எப்படி ஆளும் கட்சிக்கு அது சாதகமா இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? ஏனென்றால் இது வந்து மே 23ஆம் தேதி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. அதன் முன்னால் இந்த தேர்தல்கள் எல்லாம் நடந்துவிடும். அதனால்தான் நான் கூறுகிறேன், மே 23ஆம் தேதி எப்போது அனைத்து ரிசல்ட்டும் வருகிறதோ அந்த வேளையில் தான் நான் கூறுகிறேன், இந்த அரசாங்கத்தினுடைய இது நீடிக்கின்ற அரசாங்கமா இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு முடிஞ்சு விடுதா என்றது ஒரு விளக்கம் வரும் என்று நான் அதனால்தான் கூறுகிறேன். அதே மாதிரி இது 19ஆம் தேதி நடக்கின்ற தேர்தல், நம்மளுடைய தேர்தல் பாக்கி இருக்கின்ற தேர்தல் எல்லாம் ஏப்ரல் 16. சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.